லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் எசக்கி கார்வண்ணன் தயாரித்து இயக்கும் விமல் நடிக்கும் பரமசிவன் ஃபாத்திமா ஜூன் 6 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. முருகன் தமிழ் கடவுள், குறிஞ்சி நில கடவுள், இதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. தமிழ் கடவுள் முருகனுக்கு சமஸ்கிருதத்துல எப்படி அர்ச்சனை நடக்கும்? 6 படை வீடுகளிலும் கருவறையில் தமிழ் ஒழிக்குமா? மதுரையில் வருகிற ஜூன் 22 இந்து முன்னணி நடத்தும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான கால்கோல் விழா தடபுடலாக தொடங்கியது. இதில் இந்து முன்னணியின் தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியன், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் ஹிந்துத்துவா அமைப்புகள் கலந்து கொள்கின்றன. இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது தென் மாவட்டங்களில் பாஜகவை வளர்த்தெடுக்கும் என்ற நம்பிக்கையில் அமித்ஷா வருகை வரை சென்றிருக்கிறது. பாஜக அயோத்தியில் ராமரை கையில் எடுத்து வெற்றி பெற்றதைப் போல தமிழகத்தில் முருகனை கையில் எடுத்திருக்கிறது. கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா, குன்றம் காக்க குமரன் காக்க என்ற கோஷத்துடன் முருக பக்தர்கள் மாநாடு சூடுபிடிக்கிறது. இதற்கு போட்டியாக வருகிற ஜூன் 29 தேதியன்று தமிழ் கடவுள் தமிழருக்கே என்று முருகன் மீட்பு மாநாடு அறிவிக்க மதுரையே பரபரப்பில் மூழ்கியிருக்கிறது. எங்கள் முருகன் எங்களுக்கே, தமிழ் கடவுளுக்கு தமிழில் வேதம் ஓது, அறுபடை முருகன் கோவில் கருவறையில் தமிழ் வேதம் ஓதுவார்களை தமிழக அரசு நியமனம் செய், கருவறையில் இருந்து வேற்று மொழியான சமஸ்கிருதத்தை வெளியேற்று, தமிழ் கடவுள் தமிழருக்கே என்று எதிர்கோஷத்துடன் அதிரடி காட்டுகின்றனர். பாஜகவின் முருக மாநாட்டிற்கு எதிராக தமிழ் வேதம் ஓதுவார்கள், தெய்வ தமிழ் பேரவையினர், மக்கள் அதிகாரம், தமிழ் மடாதிபதிகள், தமிழ் நல்லிணக்கண கூட்டமைப்பு மற்றும் பண்டாரத்தார் சமூகம் உள்ளிட்டோர் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளிலும் சமஸ்கிருதத்தை வெளியேற்றி தமிழில் வேதம் ஓத வேண்டும். அதோடு சித்தர் போகர் நவபாசான பழனி ஆண்டவர் முருகனுக்கு ஆண்டாண்டு காலமாக பூஜை செய்யும் உரிமையை எங்கள் பண்டாரத்தார் சமூகத்தினரிடமிருந்து பறித்ததை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் மாநிலம் தழுவிய அளவில் மதுரையில் ஜூன் 29 அறுபடை வீடுகளிலும் முருகன் மீட்பு மாநாடு வேலைகள் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. இது பாஜகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து நயினா நாகேந்திரன் நம்மிடம் பேசும்போது, பாஜக நடத்தும் முருக மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மாநாட்டில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் மற்றும் மத்திய அமைச்சர்கள், பாஜக தேசிய நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டின் நோக்கம் சட்டமன்றத்தை நோக்கிதான் இருக்கும். பாஜக உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு யாத்திரையாக கொண்டு செல்வதுதான் நோக்கம். இதன் மூலம் இந்துக்கள் தமிழகத்தில் எழுச்சி பெறுவார்கள் என்று தெரிவித்தார். எங்களுடைய நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார்கள். அதற்காக நாளை இரவு அவர்கள் மதுரைக்கு விமானம் மூலம் வருகிறார்கள். பிறகு நாளை மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு பிறகு எங்களுடைய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறாங்க. அதன் பிறகு மாலையில் நடைபெறுகிற இந்த பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருக்கிறாங்க. என்னுடைய யாத்திரை அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டிட்டு சட்டமன்றத்துக்கு செல்ல தான் என்னுடைய யாத்திரை. பாஜகவின் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு போட்டியாக ஆரிய கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ் கடவுளை மீட்கும் விதமாக முருகன் மீட்பு மாநாடு நடக்கிறது. இதன் ஒருங்கிணைப்பாளரான வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் நம்மிடம் பேசும்போது, பாஜகவினரும் ஹிந்துத்துவா அமைப்பினரும் தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுத்து மத மோதலை ஏற்படுத்த முயல்கின்றனர். அயோத்தியில் ராமர், ஒடிசாவில் புரி ஜெகநாத் போல தமிழகத்தில் முருகனை கையில் எடுக்கிறார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார்கள். மற்ற மாநிலங்களில் எல்லாம் அவர்களின் புராணங்களில் உள்ள கடவுளைத்தான் வணங்குகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அப்படியல்ல. முருகன் குறிஞ்சி நில தமிழ் கடவுள். இது முழுக்க முழுக்க சித்தர் வழிபாடு மட்டும்தான். முருகன் என்ற பெயரை சுப்பிரமணியன் என்று சமஸ்கிருதத்தில் மாற்றினாலும் அவர்களே வேறு வழியின்றி முருக பக்தர்கள் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டியுள்ளது. நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். தமிழ் கடவுள் முருகனுக்கு அர்ச்சனை தமிழில் இருக்க வேண்டுமா, வேற்று பாஷை சமஸ்கிருதத்தில் இருக்க வேண்டுமா? பழனி முருகன் கோவிலில் ஆண்டாண்டு காலமாக பூஜை செய்த தமிழ் பண்டாரத்தார்களை மீண்டும் அரசு அங்கு பணியமர்த்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுமா என பல்வேறு அதிரடி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். எங்கள் கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் வைக்கிற கேள்வி, இந்த மாநாடு நடத்துகிற இந்து முன்னணி பாஜக
எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவங்க நடத்தணும், இல்லை அவங்க மாநாட்டில் அதை விவாதிக்கணும். முதல் கேள்வி என்னன்னா, முருகன் தமிழ் கடவுள், குறிஞ்சி நில கடவுள், இதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. தமிழ் கடவுள் முருகனுக்கு 6 படை வீடுகள்லையும் சமஸ்கிருதத்தில் எப்படி அர்ச்சனை நடக்கும்? 2000 வருஷமா முருக வழிபாடு இருக்கு. தமிழில் தான் இருந்திருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கடவுளுக்கு தமிழில் தான் வழிபாட்டு முறை இருந்திருக்கணும், தமிழர்கள் தான் நடத்தியிருக்கணும். இப்போ சமஸ்கிருத வழிபாடு இன்னைக்கு 6 படை வீடுகள் ஒழிப்பது என்பது முருகனுக்கு அவமானம், தமிழர்களுக்கு அவமானம். முருகனுக்கு சமஸ்கிருதம் எப்படி தெரியும்? தமிழ் கடவுளுக்கு சமஸ்கிருதம் எப்படிங்க தெரியும்? அப்போ இயல்பாக ஒரு குறிஞ்சி நில தலைவனாக இருந்த முருகனை நம்ம நெருக்கமாக தமிழர்கள் வச்சு முருகனோட இயல்பாக பேசுகிற மாதிரியான ஒரு கடவுளை இவங்க தனியாக மாற்றி சுப்பிரமணியன் என்ற பெயர் சூட்டி தெய்வானைன்னு இன்னொரு பொண்ணை திருமணம் வச்சதா ஒரு கதையை உருவாக்கி சமஸ்கிருத வழிபாட்டு முறை கொண்டு போயிட்டாங்க. திருமுருகாற்றுப்படையில் வருதுங்க. திருமுருகாற்றுப்படையில் முருகனுக்கு திணை அரிசியில் ஆட்டை வெட்டி பலியிட்டு அந்த ரத்தம் கலந்து வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. இது நம்ம வழிபாட்டு முறை. நீ பாண்டி கோயிலேருந்து அளவு கோயில் கீழே வரை இதைத்தான் நம்ம வெட்டுறோம். இப்போ பாஜகவுடைய எங்கள் கேள்வி என்னன்னா, இந்து முன்னணிக்கு கேள்வி, நயினாராயணனுக்கு எங்கள் கேள்வி, 6 படை வீடுகளிலும் கருவறையில் தமிழ் ஒழிக்குமா? சமஸ்கிருதத்தை தடை பண்ணி தமிழை முருகனுக்கு ஒழிக்க செய்ய பாஜக குரல் கொடுக்குமா? அந்த மாநாட்டில் அவங்க அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றுவாங்களா? அதற்காக தொடர்ந்து போராடுவாங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு வரை இத்தனை வருஷத்துல என்னைக்காவது தமிழ் வழிபாட்டு முறைக்கு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், இந்து முன்னணி போராட்டிருக்கா? சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நீ பெரிய முருகனை தூக்கிட்டு வர? 2வது விஷயம், இந்த 6 படை வீடுகள்லையும் திருச்செந்தூரா இருக்கட்டும், பழனியா இருக்கட்டும், திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், தமிழர்கள் அனைத்து சாதியை சேர்ந்தவர்கள் அர்ச்சனை ஆக முடியுமா? முருகனுக்கு போய் பூஜை செய்ய முடியுமா? சொல்லுங்க. அதாவது இந்த எல்லா பகுதிகளிலையும் இப்போ தமிழ்நாட்டில் இந்த தென்பகுதியில் எடுத்துட்டா முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அப்புறம் தேவேந்திர உலகளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், கோனார் சமூகத்தை சேர்ந்தவர்கள், நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அருந்ததியர், ஆயுதிராவிட எல்லா சமூகமும் இங்கே வந்து இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் எல்லாம் முருகனுக்கு போய் இன்னைக்கு ஆகமம் வேதமெல்லாம் படித்து முறையாக தீட்சை வாங்கின நபர்கள் இந்த சமூகத்திலேருந்து அரசாங்கத்தை சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தாலும் அவங்க திருப்பரங்குன்றத்தில் பூஜை பண்ண முடியாது. அதை இவங்க தடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ தமிழன் கட்டின கோயிலில், தமிழ் மக்களோட வரி பணத்தில் மன்னர் கட்டின கோயிலில் தமிழர்கள் போய் பூஜை செய்ய முடியாது அப்படின்னு சுதந்திரம் அடைஞ்சு 50 வருஷத்துக்கு பிறகு கூட 75 வருஷத்துக்கு பிறகு கூட இவங்க தடுத்து வச்சுருக்கிறாங்கன்னா இது என்ன வகையில் நீதி? ஏன் மதுரையில் இருக்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க திருப்பரங்குன்றத்தில் பூஜை பண்ணால் சாமி தீட்டுப்பட்டுருமா? என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. இப்போ அனைத்து சாதி தமிழர்களும் அர்ச்சகராக வேண்டும் என்ற கோரிக்கை முருக பக்தர் மாநாட்டில் பேசப்படுமா அப்படின்றது 2வது கேள்வி. 3வது விஷயம், முருகனுக்கு என்ன பேர்? முருகன் தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் முருகன் என்று அவர் பேச முடியாது. நீங்கள் அங்கே போய் சுப்பிரமணிய சாமி கோயில், திருப்பரங்குன்றம் கோயிலாக இருக்கட்டும், திருச்செந்தூர் கோயிலாக இருக்கட்டும், பழனி கோயிலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள். முருகன்ற வார்த்தை எங்கே இருக்காது, சுப்பிரமணிய சாமின்னு தான். திருப்பரங்குன்றம் தொடர்பான அந்த வழக்குகள், தீர்ப்புகள் எல்லாத்தையும் நான் படித்தேன். 23 சப்கோர்ட் தீர்ப்பு, அதுக்கப்புறம் உயர்நீதிமன்ற தீர்ப்பு, பிரிவு கவுன்சில் தீர்ப்பு, 31 தீர்ப்பு, எல்லா தீர்ப்பும் படித்தேன். அதற்கு பிறகு வந்த தீர்ப்புகளில் கூட 66, 76 எல்லாத்துலேயும் நான் முழுக்க தேடி பார்த்தேன். முருகன்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை. இப்போ முருகனுக்கு தமிழ் கடவுளுக்கு தமிழில் தான் பேர் இருக்கும், அது சந்தேகம் இல்லை இல்லை. இப்போ தமிழ் கடவுள் முருகனின் பெயரை சுப்பிரமணியன் என யார் மாற்றினது? நீ பேரை மாற்றிட்டு சமஸ்கிருதத்தில் வச்சுட்டு கடவுள் பேரையும் வந்து மாற்றி வச்சுட்டு இன்னைக்கு அந்த பேரை தான் வச்சுக்கிட்டு இருக்க இவ்வளோ காலம். இந்த அரசாங்கங்கள் இவ்வளோ நாள் வந்து அவங்களும் அதை வந்து மாற்றலை. இந்த கோரிக்கை இந்து முன்னணி மாநாட்டில் நீ பேசுவியா? தமிழ் கடவுள் தமிழில் பேர் வைடா அப்படின்னு பேசுவீங்களா? நீங்கள் திராவிட இயக்க அரசு இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ தமிழுக்காக நாங்கள் வரோம்னு பேசுகிறீங்கல்ல, தமிழ் கடவுள் முருகனை தூக்குறீங்கல்ல, அவர் தமிழில் பேர் இல்லையா? அதை பற்றி பேசு. தமிழில் வழிபாட்டு இல்லை, தமிழர்கள் அர்ச்சனை பண்ண முடியாது, பூஜை அர்ச்சகராக முடியாது. பழனி இல்லை இல்லை பழனி ஆண்டவர் கோயிலில் பண்டாரங்கள் வந்து அங்கே அர்ச்சகராக இருந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறாங்களே. அதாவது திருமல் நாயக்கர் காலம் வரை பழனி கோயில் போகர் என்ற சித்தர் தான் உருவாக்குறாரு. இது வரலாறு.
இப்போ ஒரு சித்த வழிபாட்டு முறையில் உள்ள ஒரு கோயில் தான் அது. அங்கே பண்டாரம் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் காலங்காலமாக பூஜை பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் வரலாற்று ஆவணங்கள் இருக்கு. திருமல் நாயக்கர் காலத்தில் ஒரு தளபதி, அவரோட தளபதி பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த தளபதி இருக்கார். அவர் அங்கே போய் பழனி கோயிலில் கும்பிட்டு திருநீர் கேட்குற போது பண்டார சமூகத்தை சேர்ந்தவங்க திருநீர் கொடுக்குறாங்க. நானே ஐயர், எனக்கு நீ பண்டாரம் கொடுக்குறதா என்று அவர் திருமலை நாயக்கரிடம் சொல்லி பண்டாரத்தோட வழிபாட்டு உரிமையை, பூசாரி உரிமையை, அர்ச்சகர் உரிமையை பறித்து அங்கே பார்ப்பனர்கிட்ட கொடுத்தாங்க. இதான் வரலாறு. அதே போல் நீங்கள் திருச்செந்தூராக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், ஆரம்ப காலத்தில் தமிழர்கள் தான் நாங்கள் பூஜை பண்ணியிருக்க முடியும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்தானே பிடுங்கினீங்க. இப்போ தமிழர்களோட வழிபாட்டு உரிமை, பண்டார சமூகத்தின் வழிபாட்டு உரிமை, மற்ற சமூகத்தோட வழிபாட்டு உரிமை எல்லாத்தையும் பிடுங்கி இன்னைக்கு அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சுதந்திரமாக 75 வருஷம் ஆச்சுங்க. எந்த பெரிய கோயிலும் தமிழர்கள் போய் அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு வரை தடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் கருவறை தீண்டாமைன்னு சொல்கிறோம். இதுதான் தந்தை பெரியார் சொன்னார், என் நெஞ்சில் தைத்த முள்ளா இருக்கு. மீனாட்சி கோயிலுக்கு பூஜை பண்ணிட முடியுமா? ஆகமம் வேதம் எல்லாம் படித்து மந்திரம் கட்டு தீட்சை வாங்கியிருந்தாலும் மீனாட்சி கோயிலுக்கு போக முடியாது. ஆனால் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் நூற்றுக்கணக்கான மீனாட்சி கோயிலில் பிராமின்ஸ் இருக்காங்க. யாராவது கேட்டிருக்காங்களா? ஹெச்ஆர்என்ஸ் கேட்டுருமா? அப்போ கோயிலை அவங்க சொத்து போல நம்ம வரி பணத்தில் வந்த கோயிலை வச்சுக்கிட்டு உள்ளே போய் அவங்க பூந்துக்கிட்டு அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க. இதை தமிழ் கடவுளுக்காக பேசுகிற இந்து முன்னணி இந்த மாநாட்டில் பேசுவீங்களான்றதா எங்கள் கேள்வி. ஜூன் 29 நீங்கள் மாநாடு நடத்துறதாக. ஆமாம், இப்போ அரசாங்கம் என்னதான் இருந்தாலும் இவர்களுடைய கருத்துக்கள், நச்சு கருத்துக்கள் மக்கள்கிட்ட தீவிரமாக போகுது. அதனால் நாங்கள் ஆகம அறிஞர்கள் 3 மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் அழைத்து வந்து ஆன்மீக பெரியவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஜூன் 29 மதுரை ஓபுலாப்படித்துறையில் ஒரு மாநாடு நடத்துகிறோம். அந்த மாநாட்டில் எல்லா கோயில்களிலையும் வந்து அன்னை தமிழில் அர்ச்சனை நடத்து, அனைத்து தமிழர்களையும் அர்ச்சகராக்கு, முருகன் சுப்பிரமணியன் என்ற சமஸ்கிருத பெயரை முருகன் என மாற்று, திருப்பரங்குன்ற மலையை மத நல்லிணக்க மலையை அறிவிக்கணும், அனைத்து மத வழிபாட்டு உரிமையிலும் பாதுகாக்கணும், மக்கள் ஒற்றுமை மாநாடு, இந்த கோரிக்கையை வச்சு மக்கள் ஒற்றுமை மாநாடு மதுரையில் பாரம்பரியம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மாநாடு நடத்திருக்கிறோம் மதுரை ஓபுலாப்படித்துறையில். இந்த மாநாட்டில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு அங்கே எதிர்வினை வந்து பதில் நாங்கள் சரியாக வந்து மக்களுக்கு கொடுப்போம். மேலும் முருகன் மீட்பு மாநாடு குறித்து தெய்வ தமிழ் பேரவையின் தலைவரும் பெண் சாமியாருமான சத்யபாமாவிடம் பேசிய போது, எங்கள் அமைப்பின் சார்பில் அனைத்து கோவில் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் இனி தமிழில் தான் நடத்த வேண்டும் என்று கடந்த 10 வருடமாக போராடி வருகிறோம். தற்போது சங் பரிவார் ஆரிய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நம் தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுத்து மதவாத அரசியலை முன்னெடுக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இதை முறியடிக்க வேண்டுமென்றால் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்பது போல அவர்களை நினைத்தாலும் கருவறையில் தமிழ் வேதம் ஓத அனுமதிக்க மாட்டார்கள். அதனால் அதை வைத்தே களமிறங்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழக அரசியலில் பாஜக முருகனை வைத்து காய் நகர்த்தும் வேளையில் அதே முருகனை வைத்து தமிழ் அமைப்பினர் மாநாடு நடத்தும் சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கூட்டியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.